அருணகிரிநாதரின் பூர்வீகம் குறித்து திருவண்ணாமலையா காவிரிப்பூம்பட்டினமா என்று சர்ச்சை இருந்தபோதும் அவர் முருகனால் ஆட்கொள்ளப்பட்ட பக்தர் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. சாதாரண மனிதர்களைப் போன்றே ஆரம்பத்தில் அருணகிரிநாதரும் தவறான பழக்கவழக்கங்கள் காரணமாக செல்வம் அனைத்தையும் இழந்து ஊராரின் பேச்சுக்கும் இகழ்ச்சிக்கும் ஆளான அருணகிரிநாதர் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார். இருப்பினும் தன் செயலை நினைத்து மிகவும் வருந்திய அவர் திருவண்ணாமலை கோபுரத்தின் மேலேறி கீழே குதித்து உயிரை விட முயன்றபோது முருகனே நேரில் வந்து காப்பாற்றி அவருக்கு ஞானத்தை வழங்கினார். முருகனால் ஞானம் பெற்ற அருணகிரிநாதர் எல்லோரும் பயன்படும்படி திருப்புகழ் பாடலை இயற்றினார். அருணகிரிநாதர் ஒரு சமயம் சென்னிமலைக்கு வந்தபோது அவரிடம் திருப்பணி செய்வதற்கு போதிய பணம் இல்லை. அதையடுத்து முருகப்பெருமானே அருணகிரிநாதருக்கு படிக்காசு மூலமாக ஏராளமான பொற்காசுகளை வழங்கினார். சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை. முருகப்பெருமான் தன்னைத்தானே வணங்கிய ஸ்தலமாக சென்னிமலை உள்ளது. தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் விழா காலங்களில் வெவ்வேறு தேர்களில் முருகப்பெருமான் வீதியிலா வருவது தனிசிறப்பாகும். சுபகாரியங்கள் மற்றும் புதிய காரியங்களுக்கு முருகப்பெருமானிடம் சிரசு பூ உத்தரவு கேட்ட பிறகே இங்குள்ள மக்கள் தொடங்குகின்றனர். சென்னிமலை அடிவாரத்திலிருந்து தினந்தோறும் திருமஞ்சன தீர்த்தம் பொதிகாளைகள் மூலம் மலைக்கோயிலுக்கு கொண்டு செல்லப்படுவது வேறு எங்கும் இல்லாத அதிசயமாகும்.